இந்த படம் எப்படி கிடைத்தது அப்படிங்கும்போது சித்தர் என்ன சொல்றாரு, வாக்கு சித்தியும் உன் கண் கைவண்ணத்தில் வருத்தம் இல்லா புஜகன் வழி சித்தன் ஆசி தன்னாலே தாகமுடன் மூவாறு சித்தரின் படைப்பை உன் தேகத்தில் யான் புகுந்து அறிவு ஞானத்தை தீட்டியுமே உச்சி முதல் பாதம் வரை அளந்து தீச்சை ஏற்று மாரூபத்தை வடிப்பாய் மகனே அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை நான் வரைஞ்சேனா? நான் வரையல. அவங்க என்ன டூலா எடுத்துக்கிட்டு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க. அதான் நமது ஆன்றோர்கள் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பற்பல நான் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பேன், ஒரு மூக்கு வரும், அப்படியே கால் நடந்து போறோம்னா டிஸ்டர்ப் ஆயிடும், திடீர்னு உட்காந்துருக்கோம், அங்கேருந்து நேரம் வர்ற மாதிரி இருக்கு. என்ன நமக்கு எப்போ பார்த்தாலும் இது பரிவட்டப்படி உடனே நாடிக்கு ஓடிடும். அப்போ இந்த மூவாறு சித்தரின் இன்னும் சொல்லியிருக்காங்க, ஞான அருள், கலை அருள், பிறவை ஒளியில் ரூபத்தை அறிந்தும் தாகமுடன் மூவாறு சித்தர்களின் காலத்தை திடமாக்கி அறிந்து விழி மொழி உருவம் வாக்கு சித்தியோடு அனைத்தையும் ஒழிப்பாய் மகனேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் எதுவுமே சொல்லலை, நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஒளி மாதிரி தெரியும், அதில் ஒரு உருவம் போடுற மாதிரி இருக்கும், அதை பார்த்து தான் நான் வரைகிறேன். நான் சின்ன வயசுலேருந்து எதையும் பார்த்து காப்பி பண்ணவே மாட்டேன், அது எனக்கு இயற்கையாகவே ஒரு அமைஞ்சது. ஸோ அப்போ இந்த உருவம் அப்படிதான் வந்தது. இதில் இந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பாம்பாட்டி சித்தருக்காரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க, அவர் பாம்பை போட்டு கூட்டிச்சு நசுக்கி என்ன பண்ணியிருக்காரு, அது விஷத்தை எடுத்து கொடுக்கறது, மற்ற மருத்துவர்கள் எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி தான் அதை பொறுத்து பயங்கர குடும்பப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ அவர் பாம்பு பிடிக்கிறதுனா என்ன பண்றது, ஓடா எடுத்து குத்துவாங்க, கடப்பறை குத்துறது. அப்போ அந்த பாடி எப்படி இருக்கும், பிசிக் அனாட்டமி அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் பாம்பு பிடிக்கிற ஒரு சோடி மாதிரி போட்டு கையில தப்படுறது, அது எப்படி இருக்கும், இருக்காது. அதான் அவங்க உணர்த்துறாங்க. இன்னொன்று அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம மருதமட்டில் பாம்புல பார்த்தீங்கன்னா பாம்பை மட்டும் தான் அவருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அவரே என்ன உண்டலினி சக்தி ஆகிய பாம்பு தலைக்கெல்லாம் படுத்திருக்கடா, இதை